தினமும் ஜெபம் சொல்லுகிறவன் யமனையும் வெல்வான், யமனும் கூட தினமும் ஜெபம் சொல்லாதவனைத்தான் கொல்வான். தினமும் ஜெபம் சொல்கிறவன் யமரையும் வெல்வான், யமனும் கூட தினமும் ஜெபம் சொல்லாதவனைத்தான் கொல்வான். போர்க்களத்தில் அம்பாலும் கொல்ல முடியாத தெம்பு தினமும் ஜெபமாலை செபிப்போருக்கு உண்டு. போர்க்களத்திலும் அம்பாதும் கொல்ல முடியாத தெம்பு ஜெபம் செல்வோருக்கு உண்டு. இந்த ஜெபத்தின் மகத்தானது ஜெபம் நமக்கு செய்யும் தொண்டு. போர்க்களத்தில் அம்பாலும் கொல்ல முடியாத தெம்பு தினமும் ஜெபமாலை ஜெபம் செய்வோருக்கு உண்டு. இந்த ஜெகத்தில் மகத்தானது ஜெபம் நமக்கு செய்யும் தொண்டு. இந்த யுகத்திலே மகத்தானது தினமும் நாம் சொல்லும் ஜெபம். இந்த யுகத்திலே மகத்தானது தினமும் நாம் சொல்லும் ஜெபம். தினமும் ஜெபம் செல்வோர் மனதை தீண்டாது பயம். இந்த யுகத்திலே மகத்தானது தினமும் நான் சொல்லும் ஜெபம். தினமும் ஜெபம் செல்வோர் மனதை தீண்டாது பயம். நாம் தினமும் கடவுளோடு பேசுவதே ஜெபம். நாம் தினமும் கடவுளோடு பேசுவதே ஜெபம். அதனால்தான் நாம் ஜெபம் சொல்லும்போது நம் மனதிற்கு கிடைக்கிறது ஒரு இனம் புரியாத சுகம். நாம் தினமும் கடவுளோடு பேசுவதே ஜெபம். அதனால்தான் நான் ஜெபம் சொல்லும்போது நம் மனதிற்கு கிடைக்கிறது ஒரு இனம் புரியாத சுகம். நாம் மனம் உருகி ஜெபிக்கும்போது சாத்தான் நம் அருகில் வரமாட்டான். நாம் மனம் உருகி ஜெபிக்கும்போது சாத்தான் நம் அருகில் வரமாட்டான். அவன் நாம் ஜெபிக்கும்போது நமக்கு இடையூறும் தரமாட்டான். ஒன்று தெரியுமா? ஜெபம் செய்வோரை கண்டு அலகை அஞ்சி நடுங்குவான். ஒன்று தெரியுமா? ஜெபம் செய்வோரை கண்டு அலகையும் அஞ்சி நடுங்குவான். அவன் தன் நெஞ்சில் அடித்து கொண்டு நஞ்சை உண்டவன் போல அழுது புலம்புவான். ஒன்று தெரியுமா? ஜெபம் செய்வோரை கண்டு அலகையும் அஞ்சி நடுங்குவான். அவன் தன் நெஞ்சில் அடித்து கொண்டு நஞ்சை உண்டவன் போல அழுது புலம்புவான். நம் ஆண்டவர் இயேசுவோ தீய ஆவியாய் மாறிப்போன பேய்க்கும் இறங்குவார். நம் ஆண்டவர் இயேசுவோ தீய ஆவியாய் மாறிப்போன பேய்க்கும் இறங்குவார். அதனால் தான் பேய் பிடித்தவரும் இயேசு ஜெபித்தவுடன் உறங்குவார். அதனால்தான் கலிலேயா கடலில் பன்றியாக மாறிப்போன பேயும் இயேசுவுக்கு சொன்னது நன்றி. அதனால்தான் கலிலேயா கடலில் பன்றியாக மாறிப்போன பேயும் இயேசுவுக்கு சொன்னது நன்றி. ஆகையால் நாம் எந்த பேயும் விரட்ட முடியாது ஜெபத்தால் அன்றி. அதனால்தான் கலிலேயா கடலில் பன்றியாக மாறிப்போன பேயும் இயேசுவுக்கு சொன்னது நன்றி. ஆகையால் தான் நாம் எந்த பேயையும் விரட்ட முடியாது ஜெபத்தால் அன்றி. நம் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தில் தான் அதிகமான சக்தி இருக்கு. நம் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தில் தான் அதிகமான சக்தி இருக்கு. ஏனென்றால் அந்த ஜெபத்தில் தான் நம் ஆண்டவர் நமக்கு தந்த புத்தி இருக்கு. நம் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தில் தான் அதிகமான சக்தி இருக்கு. ஏனென்றால் அந்த ஜெபத்தில் தான் நம் ஆண்டவர் நமக்கு தந்த புத்தி இருக்கு. இந்த உலகை வெல்ல நம் ஆண்டவர் இயேசுவும் அனுதினமும் ஜெபித்தார். இந்த உலகை வெல்ல நம் ஆண்டவர் இயேசுவும் அனுதினமும் ஜெபித்தார். இந்த உலகினருக்கு சேவை செய்ய ஏவை வழியாக வந்த சாவையும் ஜெயித்தார். இந்த உலகை வெல்ல நம் ஆண்டவர் இயேசுவும் அனுதினமும் ஜெபித்தார். இந்த உலகினருக்கு சேவை செய்ய ஏவை வழியாக வந்த சாவையும் ஜெயித்தார். நாம் வாழும் இந்த உலகில் ஜெபமின்றி எதுவும் நடக்காது. நாம் வாழும் இந்த உலகில் ஜெபமின்றி எதுவும் நடக்காது. நாம் தினமும் ஜெபம் செய்து வந்தால் நம் வாழ்வை மதுவும் கூட முடக்காது. நாம் வாழும் இந்த உலகில் ஜெபமின்றி எதுவும் நடக்காது. நாம் தினமும் ஜெபம் செய்து வந்தால் நம் வாழ்வை மதுவும் கூட முடக்காது. ஆகையால் நமக்கு ஜெபமே ஜெயம்.
ஆகையால் நமக்கு ஜெபமே ஜெயம், எந்த உலகத்திலும் ஜெபிப்போருக்கேது பயம். ஆகையால் நமக்கு ஜெபமே ஜெயம், எந்த உலகத்திலும் ஜெபிப்போருக்கேது பயம்.